இன்னைக்கு புரட்டாசி விரதங்க. நான் சமைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு சாப்பாடு எல்லாத்தையும் காமிக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு தாங்க மெயின். அடுப்பில் தான் பாதி இது சமைப்பேன். ஃபஸ்ட்டு அடுப்பு கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு அந்த டேமேஜாக. அதனால் நல்லா சரி பண்ணி மண் வச்சு பூசி மொழுகிட்டேன். மொழுகி கோலம் போட்டு குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அடுப்பேன். அப்புறம் தாமரை பூ தான் நான் கீழே போடுவேன். எல்லாருமே போடுங்க. ஏன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றது மாதிரி ஒரு ஐதீகம் அந்த தாமரை போடுறது கீழே. அதனால் கட்டாயம் நீங்களும் போடுங்க. இப்போ ஒன்று ஒன்றா நான் சமைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன். மண்ணடுப்பில் நம்ம இது மணல் அடுப்பில் உட வச்சுட்டேங்க. உட கட்டிட்டேன். இதில் பருப்பு வேக போட்டிருக்கேன். இங்கிட்ட கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் கூட்டுக்கு. தக்காளியை போட்டுருவேங்க ரசத்துக்கு. கொஞ்சம் எடுத்துக்குவோம். ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணணும், இந்த உடைக்கிற கோமட்டைகளை பொறுக்கி நான் கட்டி வைப்பேன். அதை விரவோட ஒன்று வச்சோம்னா நல்லா பிடிக்கும். நல்லா எரித்து பாருங்க. கேரட்டு, அவரைக்காய் எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோங்க. இன்றைக்கி கதம்ப சாம்பார் தான் வைக்க போகிறேன். நான் நிறைய காய்கறி போட்டு. கிராமத்துல எல்லாம் கிழங்கு கொண்டு வந்துடுவாங்க. சாம்பாரில் போட்டால் செம்மையாக இருக்குங்க. கிழங்கும் போட்டாச்சு. புளிக்கரசல் தூள், மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. மல்லித்தூளை கம்மியாக போடணும். அப்புறம் நம்ம கொட்டைக்காய்ச்சி மாங்காய், கத்திரிக்காய், தேங்காயை ஊற்றி தாளிக்க வேண்டியதாங்க. பீன்ஸும் கேரட்டும் கொஞ்சம் அதிகம் கொண்டு வந்தாங்க. கீரை அது சாம்பாருக்கு ஒரு தாளிசம் போட்டாச்சுங்க. பெருங்காயத்தூள், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பில்லை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இங்கிட்ட தாளிச்சாச்சு. நைஸாக அடித்து தேங்காய் சேர்க்கக்கூடாது. சதன்னு உருவியும் போடக்கூடாது. இது சதன்னு அடித்து சேர்க்கணும். கொஞ்சம் செமையாக இருக்கும். அதே மாதிரி தான் கோவக்காய் நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு. கறிக்கிழங்கு நீல நிலமாக அரிசி ரெடியாகிடுச்சு. சூப்பு பண்ணால் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு செம்மையாக இருக்கும். ரசம் சாம்பார். அதனால் கோவக்காய் இருக்கும். கோவக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் உப்பு மேல் போட்டால் கொஞ்சம் தனி சேர்த்து வேக வச்சுக்குவோம். கோவக்காய்க்கு உப்பு சேர்த்து நைஸாக அடித்து தேங்காய் சேர்க்கக்கூடாது. சதன்னு உருவியும் போடக்கூடாது. இப்படி சதன்னு அடித்து சேர்க்கணும். கொஞ்சோண்டு செமையாக இருக்கும். அதே மாதிரி தான் கோவக்காய். கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேகணும். அப்போ தான் செஞ்சுருவாவில் இந்த கோவக்காய் தண்ணி. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு இது என்ன தொட்டுக்கிற பண்ணலாம் அப்படின்னாலாம் அதிசயமாக கேட்டாங்க. கோவக்காய் நான் அடிக்கடி வைப்பேன். செம்மையாக இருக்கும். இது செய்யணும் அப்படின்னு சொல்லி விட்டேன். சரி அப்படின்னாங்க. இறக்கிடுவோம். வாங்கியிலே பெரிய கடாயாக வாங்கி வச்சா நல்லா அழுத்தமாக அவ்வளோ வெயிட். இது செம்மையாக இருக்கும் விரதத்துக்கு சமைக்க. ஆயில், கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள்,
அப்புறம் நம்ம அடித்து வச்சோம் இல்லையா, அதை நான் வந்து இதில் கொஞ்சம் போட்டு கிண்டிக்குவேன். நல்லா கரைச்சி வச்சதை 5ஆவதாக பீட்ரூட்டுக்கு நல்லா சீவி துருவி தான் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். இன்னும் பாயசம் மட்டுமா இருக்குது. ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொஞ்சமாக கிண்டிட்டு பீட்ரூட் இறக்கிற வேண்டியதான். இது கோவக்காயும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டையும் இறக்கிடும். விதத்துக்கும் ஒரு வகை பாயசம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சேமியா பண்ணிடுவோம். இப்போ நம்ம சேமியா போடுவோம். சேமியாவுக்கு பாயசத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஜீனி சேர்த்து சாதம் வச்சாச்சு. குழம்பு சாம்பாரும் வச்சாச்சு. தக்காளி ரசம், கோவக்காயும் வச்சாச்சு, பீட்ரூட்டு வச்சாச்சு, கருணக்கிழங்கு வச்சாச்சு, கீரை வச்சாச்சு, பீன்ஸ் பொரியல் வச்சாச்சு, சேமியா பாயாசமும் வச்சாச்சு, வடையும் சுட்டாச்சு. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு விரத சாப்பாடு இன்றைக்கி. எங்கள் வீட்டு சமையலும் விரத சாப்பாடும் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. பாய்.